ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூஸ்ஃபுல்லாகவே நம்ம வச்சுருக்கக்கூடிய ஜிமெயில் அக்கௌண்ட் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப டஃப்பான பாஸ்வேர்டை போட்டு வச்சுருப்போம். ஏன்னா ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் நம்மளுக்கு எவ்வளோ ரொம்ப முக்கியம்னா, ஸோ எந்த ஒரு இடத்துல கேட்டாலும் நம்மளுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை தான் கொடுத்துருப்போம். அது ஒரு பேங்க் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட் போர்ட்டல் ஆகட்டும், ஸோ டிஎன்பிசி இந்த மாதிரி எந்த ஒரு இடத்துல கேட்டிருந்தாலும் நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட்டை தான் கொடுத்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கான்டாக்ட் ஃபுல்லாக சேவ் பண்ணியிருக்கிற இடமும் ஜிமெயில் அக்கௌண்ட்டில் தான் சேவ் ஆகிருக்கும். ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே பேக்கப் எடுக்கிறதெல்லாம் ஜிமெயிலில் தான் இருக்கும். வாட்ஸ்அப்போட அக்கௌண்ட், இன்ஸ்டாகிராமோட அக்கௌண்ட்டு, பாஸ்வேர்டு எல்லாமே ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்குள்ளே தான் இருக்கும். அதனால அது ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணுங்கிறக்காக டஃப்பான பாஸ்வேர்டு போட்டு தான் வச்சுருப்போம். பட் சம்டைம்ஸ் இந்த டஃப்பான பாஸ்வேர்டை நம்ம நோட் பண்ணி வச்சாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம மறந்தாலும் அதை மறந்ததை நம்ம திருப்பி எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஃபர்கட் பாஸ்வேர்டை கொடுத்து கொஞ்சம் சிரமப்பட்டு அதை ரெக்கவர் பண்ணி கொண்டு வருவோம் இல்லைங்களா? இனிமேல் நம்ம சிரமப்படாமல் லாகின் பண்ணணும், அதே மாதிரி இந்த ஹேக்கர்ஸு, ஸ்கேமர்ஸ் கிட்டேருந்து இன்னும் செக்யூராக வச்சுக்கணுங்கிறதுக்காக கூகுள் நிறுவனம் ஒரு சூப்பர்பான பவர்ஃபுல் ரெக்கவரி சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா, அதாவது இனிமேல் நம்ம ஜிமெயில் அக்கௌண்டோட பாஸ்வேர்டு மறந்தாலும் கவலைப்படணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ஃபீச்சரில் நம்மளுடைய முகத்தை ஒரு செல்ஃபி வீடியோவாக வெரிஃபை பண்ணி பதிவு பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுடைய பாஸ்வேர்டு மறந்தால் கூட ஃபர்கட் பாஸ்வேர்டை கொடுத்து ட்ரை அனதர் வே அப்படின்னு சொல்லி கேட்கும். அந்த ட்ரை அனதர் வேல செல்ஃபி வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு உடனே நம்ம முகத்தை காமிச்சோம்னா போதும், ஓ இவரு தான் ஓனர்னு சொல்லி அந்த கூகுள் அக்கௌண்ட்டை நம்மளுக்கு ரெக்கவர் பண்ணி கொடுத்துரும் இப்போ இந்த கூகுள் நிறுவனம். இந்த மாதிரி ஒரு சூப்பர்பான ஃபீச்சரை எப்படி நம்ம எனேபிள் பண்ணுறது, எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, இந்த வீடியோ பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. அது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்கிற ஜிமெயில் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கங்க. மேலே டாப் ரைட்டில் ப்ரொஃபைல் ஐக்கான் டிஸ்பிளே ஆகும். அந்த ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் நீங்கள் நிறைய இமெயில் ஐடி வச்சுருப்பீங்க. இதில் எந்த இமெயில் ஐடி வேணுமோ அந்த ஐடியை நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. நீங்கள் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு கீழேயும் இமெயில் ஐடி டிஸ்பிளே ஆகும். எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கங்க. நான் மேலே இருக்கிற ஐடியவே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அந்த ஐடிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் சைன் இன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. செக்யூரிட்டி சைன்இன்குள்ளே 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே போனீங்கன்னா பாருங்கள், யூ கேன் ஆட் மோர் சைன்இன் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கு கீழே பாக்ஸாக கொடுத்துருக்கு. அதில் ரெக்கவரி கான்டாக்டுக்கு அடுத்தது செல்ஃபி வீடியோ. இதுதான் இப்போ வந்திருக்கக்கூடிய நியூ ஃபீச்சர். ஓகேங்களா? நம்மளுடைய லாகின் பண்ணுறதை பாஸ்வேர்டே மறந்தால் கூட சிரமம் இல்லாமல் லாகின் பண்ணுறதுக்கு உண்டான செல்ஃபி வீடியோ இதுதான். இதை கிளிக் பண்ணிக்கங்க. உடனே வெரிஃபை பண்ண சொல்லி கேட்குது. ஸோ உங்களுடைய பேட்டர்ன் லாக்கோ பின் லாக்கோ கொடுத்துட்டு உள்ளே போய்க்குங்க. உள்ளே போன பின்னால் உங்களுடைய அக்கௌண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த செல்ஃபியை நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகுது. அப்படியே கீழே மூவ் பண்ணிங்கன்னா டேக் எ ஷார்ட் வீடியோ ஆஃப் யுவர் ஃபேஸ், உங்களுடைய ஃபேஸை வந்து ஒரு சின்ன வீடியோவாக நாங்கள் ரெக்கார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லுது. ஸோ அதுக்கு கீழே இருக்கிற கண்டினியூவை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் எதுக்காக அப்படிங்கிற இந்த ஃபீச்சரோட இன்ட்ரடக்ஷனை கொடுக்குது. ஸோ இன் ஃபியூச்சரில் வந்து நீங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ண முடியாத சுச்சுவேஷன் வந்ததுன்னா இந்த செல்ஃபி வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ ஃபேஸ் மேட்சிங் பண்ணி வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் இந்த வீடியோவை எப்போ வேணும்னாலும் டெலீட் பண்ணிக்கலாம், இல்லை வேறு வீடியோவை கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுது. இது ஒரு ப்ரைவசி சம்மந்தப்பட்டது தான். இந்த ப்ரைவசி பாதுகாப்பாக உங்களுக்கு ப்ராசஸ் செய்யப்படும். இந்தியாவுக்கு வெளியே வந்து கூகுளுடைய சர்வரில் வந்து இது ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இது ப்ரைவசி பாலிசி கண்டிஷனில் தான் நாங்கள் இதை ஹேண்டில் பண்ணுவோம். வேறு எங்கேயும் உங்களுடைய டேட்டாஸை நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். இந்த செக் பாக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. அதுக்கு கீழே இருக்கிற ஐ அக்ரிங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. எப்படி செல்ஃபி எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன டெமோ ஒன்று காமிக்குது. அவங்க சொல்லுவாங்க, சொல்லும் பொழுது தலையை மேலே கொண்டு போகணும், கீழே கொண்டு வரணும், ரைட் சைடு தலையை திருப்பணும், லெஃப்ட் சைடு திருப்பணும். ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணணும்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு பொம்மையில் காமிக்கிறாங்க. நீங்கள் கீழே இருக்கிற நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ உடனே ஒரு சின்ன ப்ராசஸ் போயிட்டு நம்மளுடைய ஃபேஸ் வந்து
டிஸ்ப்ளே பண்ண வைக்கும். ஒரு சின்ன கார்ட்டூனில் சொன்ன மாதிரி நம்ம இந்த சர்க்கிள்குள்ளே ஃபேஸை வச்சு அப் ஏரோ வரும்பொழுது மேலே தலையை தூக்கியும், டவுன் ஏரோ வரும்பொழுது தலையை கீழே கொண்டு வந்தும் ஒரு சின்ன ப்ராசஸ் போயிட்டு நம்ம வெரிஃபை பண்ணி உடனே ஃபேஸை வந்து வீடியோவாக ரெக்கார்ட் ஆகிக்கும். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு யுவர் செல்ஃபி ஹேஸ் பின் சேவ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு கேட்குது. அந்த ஓகேவை கிளிக் பண்ணிக்கங்க. ஓகேவை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இது எங்கே கொண்டு போய் ஸ்டோர் பண்ணியிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸை உங்களுக்கு கொடுக்குது. வெரிஃபை பண்ணியிருக்கு இது ஏன் அப்படிங்கிறதையும் சொல்லுது. கீழே டெலிட்டுன்னு ஒரு பட்டன் இருக்குது. இது என்னென்னா, இந்த வீடியோ எனக்கு வேண்டாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒய்ஃபோடைய ஃபேஸை நான் கொடுக்கணும், ஹஸ்பண்டோடது வேண்டாம் அப்படின்னா இந்த ஃபேஸை நம்ம டெலிட் பண்ணிவிட்டு வேறு ஃபேஸ் ஒய்ஃபோடது கொடுக்கலாம். இல்லை உங்களுதே மறுபடியும் நீங்கள் கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் நீங்கள் இதை டெலிட் பண்ணிவிட்டு கொடுக்கலாம். இந்த ஆப்ஷனையும் வச்சுருக்காங்க. ஒரே ஃபேஸ் தான் வைக்கணுன்ட்டு கிடையாது, வேற ஒரு ஃபேஸையும் நம்ம ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். பழைய ஃபேஸை டெலிட் பண்ணுறதுனால டெலிட் பண்ணலாம். இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு சேவ் ஆயிரும். சேவ் ஆனதுக்கு அப்புறமா இனிமேல் இன் ஃபியூச்சரில் இந்த ஃபீச்சரை இப்போ தான் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இப்போ உங்களுக்கு நம்ம ஃபேஸ் வந்து சேவ் ஆயிடுச்சு. இன் ஃபியூச்சரில் நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா ஃபர்கட் பாஸ்வேர்டை கொடுத்து ட்ரை அனதர் வேல உங்களுக்கு செல்ஃபி வீடியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும். அந்த செல்ஃபி வீடியோவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபேஸை காமிக்க சொல்லும். நீங்கள் ஃபேஸை காமிப்பீங்க. அப்போ அந்த ஃபேஸை காமிக்கும் பொழுது ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃபேஸோட நம்ம இப்போ காமிக்கக்கூடிய முகம் வந்து ஒத்து போகுதா அப்படின்னு கம்பேர் பண்ணும். ஸோ கரெக்டாக இருந்தது அப்படின்னா எந்த ஒரு பாஸ்வேர்டுமே இல்லாமல் நம்ம லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போய்க்கலாம். இது மூலமாக ஒரு ஹேக் பண்ணுறவங்க, ஒரு ஸ்கேம் பண்ணுறவங்கள நிறையா நம்ம தடுக்க முடியும். ஸோ தட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க. இதே மாதிரி கண்டென்ட்டோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.